படத்துக்கு பேர் இன்னும் வைக்கல. டைரக்டர் வந்து என்னோட டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கோ டைரக்டர் மதன்னு சொல்லி அவர் தான் டைரக்ட் பண்றாரு. கதை எழுதிக்கிட்டு இருக்கேன் சார். அடுத்த வருஷம் சீக்கிரமா டைரக்ஷன் பண்ணிடுவேன். அடுத்த வருஷம் மிடில் டைரக்ஷன் பண்றேன் சார். தேங்க்யூ. இப்பதான் கோச்சிக்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் இதாயிடுவாங்க சார். மீனாட்சி சார் நீங்க தான் சரிங்க. சார் இப்பதான் சண்டை போட்டு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். அது சார் நான் ரொம்ப அதுக்குள்ள போறது இல்லை சார். நான் கதைக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கிறேன். எது எனக்கு செட் ஆகுதோ, எது குடும்பத்துக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாத்துக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். இல்ல சார் நான் ஒரு ஹீரோ வச்சு தான் படம் பண்றேன் சார். அடுத்த படம் தான் சொல்றீங்க? ஆமா. இல்ல சார் நான் நடிக்கல சார் அதுல. தோணுச்சா இல்லையா? ஏன்னா ஒருத்தங்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்லும் போதே தயக்கம் அதிகமா இருக்கும். லவ் பண்றோம் அப்படின்னு அவ்வளவு பேரு பிரஸ் மீடியா லைவ் போயிட்டு இருக்கு. பட்டு அந்த பொண்ணு லவ் பண்ணு சொல்லிட்டீங்க சார். நாங்க லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அது வந்து கல்யாணத்துக்கான ப்ரொபோசல். நாங்க ஸ்கூல்ல இருந்தே எங்களுக்குள்ள லவ் தான். ஸோ எனக்கு வந்து அது அந்த ஸ்டேஜ்ல வந்து கல்யாண ப்ரொபோசல் தான் நான் பண்ணியிருந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க, ஏன்னா அது வரைக்குமே நாங்க ரிலேஷன்ஷிப் இருந்தோம். அடுத்த கடத்தை போய் நாங்கள் யோசிக்கல. அந்த டைம்ல தான் எனக்கு சரி கல்யாணம் எனக்கு படம் நடந்துச்சு. ஏன்னா நான் படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுன்றதுல ரொம்ப குறிக்கோளா இருந்தேன். ஏன்னா இவங்க அது யோசிக்கல. ஏன்னா நான் நிறைய டைம் சான்ஸ் கிடைச்சி ரிஜெக்ட் ஆகும்போது எல்லாமே இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஏன்னா நான் ரொம்ப லோவா இருக்கேன், தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா படம் பண்ணிட்டு நான் என்னைக்கு இவங்க நல்லா பார்த்துக்க முடியும், நான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அன்னைக்கு கல்யாணம் போகணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்து என் லைஃப் மாறும்னு நான் நம்பினேன். அன்னைக்கு அவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன் சார். அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். தெரியல சார், முடிவு பண்ணல சார். இப்பதான் பார்த்துட்டு இருக்கு. எந்த கண்ட்ரிக்கா சார்? சார் எனக்கு சுவிட்சர்லாண்டுக்கு போகணும் சார். டூரிஸ்ட் ஃபேமிலியா நானும் அவங்க குட்டி அபி எல்லாம் சேர்ந்து போகணும் ஆசை. அதான் சார். கண்ட்ரோல் தான் சார் இருக்கு. எனக்கு அப்படிலாம் இல்லை சார். எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கோம். 10th 9th இருந்தே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கோம். அதே தான் இப்போயும் கண்டினியூ ஆகும். நல்ல ஃப்ரெண்ட்லி இதுதான் இருக்கணும். கண்ட்ரோலிங்லாம் எதுவும் இல்லை. அவர் தான் வந்து சொன்னார். கண்டிப்பா நான் தான் சொல்லிருக்க முடியும். அவங்க எப்படி சார் சொல்லுவாங்க லவ் ஜேர்னி? அதான் ஸ்கூல்ல நாங்க ஒன்னா படிச்சோம். எனக்கு அவங்கள 6th இருந்து தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சது, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படிதான் ப்ரொபோஸ் பண்ணேன், நோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆமா சார், ஆமா ஸ்கூல்லேயே. என்ன சார் திருமண பரிசா அவங்களுக்கு பர்சனலா சில விஷயங்கள் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்குள்ள இருக்க ஒரு சின்ன விஷயங்கள் அது மட்டும் பண்ணேன், அவ்வளவுதான். அதை ரொம்ப நாள் வெளியில சொல்ல முடியாது, பட் ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு சில விஷயங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணோம், அவ்வளவுதான். இல்ல சார், தெரியல சார், அதெல்லாம் எதுவும் பிளான் பண்ணல சார். ப்ரொடியூசர் கொடுத்த கார்லையா? நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இவங்க ரொம்ப நாளா என்ன ஈஸியார் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. நான் கூட்டே போனதில்லை, ஏன்னா பைக் தான் வச்சிருந்தேன். பைக்ல போனா வெயில் அடிக்கும், இன்னொரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கட் பண்ணிட்டே இருந்தேன். அதை ஃபர்ஸ்டா ஈஸியார் போனோம் பைக், ஐ மீன் கார்ல, நாங்க 2 பேரும். அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். இல்ல சார், கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அந்த கதை முடிச்சுட்டு அதுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி பண்றதுதான் பிளான். இன்னும் அதையும் நன்றி, வணக்கம். வந்திருந்த எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை. அடுத்த படம் நடிக்கிறீங்க, நடிப்புல ஜெயிச்சுட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நடிப்பீங்களா எப்படி?
எனக்கு என்னன்னா சார், நான் டைரக்ஷன் விட மாட்டேன். கண்டிப்பா டைரக்ஷன் பண்ண தான் போறேன். அதுக்கு நடுவுல எனக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் நடிக்கலாம்னு இருக்கேன் சார். அதுதான் இப்போதைக்கு பிளான். வந்திருக்கு சார், வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. அதுல இருந்து சிலது கேட்டு வச்சிருக்கேன், நல்ல கதைகள் மட்டும். ஆனா டைரக்ஷன் பண்றேன்.